வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பணியாரத்துக்கு ஒரு மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நான் வந்து 3 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அலசிட்டு கிரைண்டரில் ஒரு ஓட்டுறப்ப கொஞ்சோண்டு அவல் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர்டு ஃபார் ஆப்பம். நான் ஆப்பத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாவு எங்களால் அவ்வளோ பதத்துக்கு கொண்டு வர முடியல. ஸோ அதை எடுத்து போட்டு மேலே கொஞ்சம் வெல்லம் நுணுக்கி போட்டுட்டு கொஞ்சம் ரவா, கொஞ்சம் மைதா, உப்பு, ஓமம் இல்லைன்னா எள் எது வேணால் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு துளி கார்டமம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் லீவ் இட் ஃபார் சோக்கிங் பர்பஸ் ஃபார் அரௌண்ட் 1/2 hour to 1 hour. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் சாஃப்டாக போட்டு பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி உள்ள உங்களுக்கு பணியாரம் ரெடியாக இருக்குங்க. நான் பச்சரிசி ஊற வச்சது காரணம் ஆப்பம் போடுவோன்னு தான். அதுக்கப்புறம் அதை நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். வேறு மாதிரி அப்பம் மாதிரி ட்ரை பண்ணேன். அதுவும் வரல. ஸோ நான் பணியாரத்துக்கே இறங்கிட்டேங்க. இது இப்போ ஒரு 3 மணி நேரம் ஊறினுச்சு அரிசி ப்ளஸ் கிரைண்டரில் ஓடினது ஒரு 2 மணி நேரம். இப்போ நடுவில் ஃபெர்மெண்டேஷனுக்காக வச்சுருந்தேன். அதுக்கு மேலே நான் இப்போது மைதாவும் ரவாவும் போட்டிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் எள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கார்டமம் பவுட்ரு, வெல்லமும் போட்டிருக்கேன். இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதுதான் பணியாரம். அவ்வளோதாங்க பண்ண முடியும். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். பாய்.